இடம்பெறும். நன்றி. நன்றி ரித்திகா. அடுத்த நிகழ்வாக தமிழ் பேச்சொன்றை பேச வருகிறார் நீ லர்மிகா. அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்களது முன்னிலையில் பேசலாம் என எடுத்துக்கொண்ட விடயம் திருக்குறள். திருக்குறளானது தமிழில் வெளிவந்த உலக புகழ் பெற்ற அறநூல் இலக்கியமாகும். இதனை இயற்றியவர் திருவள்ளுவர். 10 குறள்களாக 133 அதிகாரங்களில் அமைந்துள்ளது. இது முப்பால் எனவும் போற்றப்படுகின்றது. அறம், பொருள், இன்பம் எனும் முப்பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. திருக்குறளானது எந்த சமயமும் சாராது மனிதனுக்கு தேவையான அறநெறிகளை சொல்கிறது. இதனால் திருக்குறள் பொதுமறை என போற்றப்படுகின்றது. நன்றி வரமாமை. எந்நன்றி கொஞ்சார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொஞ்ச மகற்கு. பொறுமையுடைமை. ஒருத்தார்க்கு ஒரு நாள் இன்பம், பொறுத்தார்க்கு கொஞ்சம் துணையும் புகழ். வாய்மை. உள்ளத்தால் பொய்யாதொழுகி, உலகத்தார் உள்ளத்தில் எல்லாம் உளன். நன்றி வணக்கம். லர்மிகா. அடுத்த நிகழ்வாக சிங்களை பாடலை பாட வருகின்றார் மாண்டிசாத்மிகா. කළු මාමගේ කළු කොනා වැත්ත පහළ පෙරළුණා, ඒක දැකපු සුදු කොනා උඩ පැන 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 හිනවුණා. කළු මාමා බය වුණා, ජම්බු කහට කොඩ වුණා, ජම්බු අත්ත බැරළුණා, දඩංගාලේ බෙරළුණා. ස්තුති. அடுத்த நிகழ்வாக தமிழ் கவிதை ஒன்றை சொல்ல வருகின்றார் சி ஜலோமிகா. நான் உங்கள் முன்னிலையில் பேசலாம் என எடுத்துக்கொண்ட விடயம் தமிழ் கவிதை.
Leave me. My life is well. Thank you. பரீட்சா அடுத்த நிகழ்வாக இசைவும் அசைவும் நிகழ்த்த வருகின்றார்கள் ரமே வர்ஷா ஜெயபிரவன்யா ஜி ஜனுஹர்ஷினி. உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இதற்கு ஆயத்தமாக உங்கள் இருக்கைகளை வசதியாக அமர்ந்து கொள்ளுங்கள் அல்லது உங்களுக்காக தரையில் வசதியாக அமர்ந்து கொள்ளுங்கள். கைகளில் எந்த ஒரு பொருளையும் வைத்திருக்க வேண்டாம். 5 நிமிடங்கள் ஒரு இருக்கும் வகையில் சற்று நிமிர்ந்து அமர்ந்து கொள்ளுங்கள். கதைகளில் இருப்பவர்கள் வலது கால் மற்றும் இடது கால் பாதைகள் இடத்தில் படக்கூடியவாறு இருந்து கொள்ளுங்கள். உங்கள் 2 கைகளையும் மடியில் வைத்தவாறு ஈராக பார்த்த வண்ணம் அமர்ந்திருங்கள். நீங்கள் விரும்பினால் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். மெதுவாக 2 கண்களையும் மூடிக்கொள்ளுங்கள். உங்களுடைய நண்பர்கள் மூலம் நன்றிகளோடு பாதுகாப்பாக இருங்கள். உங்களுடைய ஆசிரியர்களும் இந்தியவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக ஆங்கில கவிதை ஒன்றை சொல்ல வருகின்றார் சு சஹரிகா. Good morning all of you. I am going to telling a poem for you. The Canary by Elizabeth Turner. Mary had a little bird with feathers bright and yellow, slender legs upon my word. He was a pretty fellow. Sweetest notes he always sung, which much delighted Mary. Often where his cage was hung, she sat to hear canary. Crumbs of bread and dainty seeds she carried to him daily. Seeking for the early beans, she take his place gaily. This, my little readers, learn and ever practice duly. Two friends who love you truly. Thank you. ஹரிகா அடுத்த நிகழ்வாக பழமொழியும் அதன் கருத்துக்களையும் கூற வருகிறார் பாத்திமா ஹானா. காற்றுள்ள போதே தூண்டிக்கோள், சந்தர்ப்பத்தை தவறவிடக்கூடாது. அழுத பிள்ளை பால் குடிக்கும், விடாமுயற்சி பலன் தரும். காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு, எவருக்கும் தன் பொருள் உயர்ந்தது. காகம் திட்டி மாடு சாகாது, பழிக்கும் பயன்படாது. நன்றி.
அதிபர் அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக இறைவணக்கம் இடம்பெற இதனை நிகழ்த்த அருணிகா அவர்களை அழைக்கின்றோம். கைகளை கூப்பி எல்லாம் வல்ல இறைவனை மனதில் நினைத்துக் கொள்வோம். அன்பும் இரக்கமும் நிறைந்த இறைவா, இன்றைய புதிய நாளை எமக்கு தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த நாளில் நாங்கள் செய்ய போகும் எல்லா காரியங்களையும் நீர் ஆசீர்வதித்தருளும். நாங்கள் கேட்கும் எல்லா பாடங்களும் எங்கள் மனதில் பதிய நீர் உதவி புரிவீராக. இங்கு கூடியிருக்கும் அதிபர், ஆசிரியர்கள், மாணவர்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். விசேடமாக இன்னும் 11 நாட்களில் புலமைப் பரிசு பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். நாங்கள் எங்கள் பெற்றோருக்கும் அதிபர் ஆசிரியர்களுக்கும்